அப்பளம் வறுத்துட்டு அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி அதில் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு டிஃபன் பாக்ஸ் டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 2-3 நாள் ஆனாலும் அப்பளம் பதத்து போகாது. இந்த கொரடு வச்சு அப்பளம் பொரிக்கிறதுனால அப்பளம் வந்து எண்ணெயை குடிக்காமல் சுட்ட அப்பளம் மாதிரி நமக்கு கிடைக்கும். கொரடு வந்து இப்படி எடுக்கும்போது அந்த எண்ணெய் வந்து உள்ளே விழுந்துடும். அப்போது பூரி சுடுறதுக்கு அப்பளம் பொரிக்கிறதுக்கெல்லாம் இந்த கொரடு நம்ம யூஸ் பண்ணலாம். எவ்வளோ தான் நீங்கள் அரிகரண்டி வச்சு எடுத்தாலும் இந்த மாதிரி பக்குவமாக அப்பளம் நமக்கு எண்ணெயை குடிக்காமல் வராது. நிறைய எண்ணெய் பலகாரங்கள் சேர்க்குறது உடம்புக்கு கெடுதல், கொலஸ்ட்ரால் லெவல்லாம் கூடிடும். அதனால் அப்பளம் வந்து அந்த காலத்துலலாம் சுட்டு தான் சாப்பிடுவாங்க. இப்போது இந்த அப்பளம் வந்து நம்ம சுட்டு சாப்பிட்ட மாதிரி தான், கொஞ்சம் கூட கையில் எண்ணெய் ஒட்டலை பாருங்கள். இந்த கொரடை யூஸ் பண்ணுறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூட ஒட்டாது. தாராளமாக நம்பி நம்ம தினசரி கூட அப்பளம் சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லது. பாப்புலர் அப்பளத்தில் இந்த பேபி அப்பளம் போடுறாங்க. இது வந்து குட்டி குட்டியாக இருக்குது. இந்த அப்பளம் வந்து குட்டி குட்டியாக இருக்குது. மினி அப்பளம், பேபி அப்பளம். இது நல்லா செவக்காமல் நல்லா வருது. உண்மையிலேயே இது ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்குது இந்த அப்பளம். அவ்வளோ அப்பளம்லாம் பொரிக்கும்போது அரிகரண்டி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி கொரடு, டோங்குன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கொரடு யூஸ் பண்ணி பொரித்தோம்னா அப்பளம் வந்து செவக்காமல் நல்லா வெள்ளை வரும். அதே போல் உங்களுக்கு சுருளாமையும் இருக்கும். இந்த பாப்புலர் அப்பளம் வந்து செவக்காமல் அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். செவக்கவே இல்லை, நல்லா இருக்குது அப்பளம். கொண்டக்கடலையெல்லாம் சுண்டலுக்கோ குழம்புக்கோ நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம்னா, ஓவர் நைட் ஊற வைக்கணும். அப்படி ஊற வைக்க மறந்துட்டோம்னா நல்லா கொதிக்கிற தண்ணி, ஆவி பறக்க கொதிக்கிற தண்ணியை ஊற்றி வச்சிட்டிங்கன்னா 1 மணி நேரத்தில் கொண்டக்கடலை மலர சூப்பராக வெந்துடும். அந்த கொண்டக்கடலையை அப்படியே ஒரு ஹாட் பேக்குள்ளே வச்சு மூடிட்டோம்னா அந்த சூடு அப்படியே பேலன்ஸ் ஆகி கொண்டக்கடலை நமக்கு ரொம்ப நல்லா வெந்துடும், நல்லா ஊறிடும். ஊற வைக்கலைங்கிற கவலையெல்லாம் வேண்டாம்.